வாங்க இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்த அலச போறோம். ம். யோசேப்பு மற்றும் ஃபாரோனின் கனவுகள். நம்மள பலருக்கு இந்த கதை தெரியும். ஆனா, ஆனா இதுல நாம கவனிக்காத பல ஆழமான விஷயங்கள் இருக்கு. ஆமா. நம்ம கிட்ட இருக்கிற பெய்ட் இஸ்ரேல் இன்டர்நேஷனல் போதனைகளும், கட்டி எஃப்ரேம் அவங்களோட குறிப்புகளும் இத ஒரு புது கோணத்துல பார்க்க வைக்குது. கரெக்ட். இது வெறும் எதிர்காலத்தை சொல்ற கனவுகள் மட்டும் இல்ல. இது ரெண்டு வெவ்வேறு ஆன்மீக பாதைகளை காட்டுதுன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது. ஒண்ணு மேல் நோக்கி போகுது, இன்னொன்னு கீழ் நோக்கி வருது. இத புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம நோக்கம். இல்லையா? சரியா சொன்னீங்க. தோரா எப்படி கனவுகளின் மொழி மூலமா ரெண்டு ஆன்மாக்களோட பயணத்தை விளக்குதுன்னு பார்க்கலாம். ஒன்னு உலகத்திலிருந்து வானத்தை நோக்கி போகுது. இன்னொன்னு இன்னொன்னு ஆன்மீகத்திலிருந்து உலகியல் சிக்கல்கள்ல மாட்டிக்குது. சரி. அப்போ யோசேப்போட கனவுகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அவரோட கனவுகள்ல ஒரு மேல் நோக்கிய நகர்வு இருக்குன்னு சொல்றீங்க. அது எப்படி? ஆமா, யோசேப்போட கனவுகள்ல ஒரு தெளிவான ஏறுமுகம் இருக்கு. அவரோட முதல் கனவு வயல்ல இருக்கிற தானியக்கட்டுகளை பத்தினது. அது பூமி, உழைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதேதான். ஆனா அவரோட ரெண்டாவது கனவு எங்க போகுது? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்னு வானத்தை நோக்கி போகுது. ஓ! அப்போ இது அவரோட ஆன்மா சாதாரண உலக வாழ்க்கையிலிருந்து ஒரு உயர்வான ஆன்மீக நிலைக்கு போறத காட்டுது. ஒரு ஏணி மாதிரி. ஒரு ஏணி மாதிரி. கரெக்ட். அப்போ பார்வோனோட கனவுகள் இதுக்கு நேர்மாறா இருக்குமா? அவனோட கனவுகள்ல என்ன நடக்குது? அங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. பார்வோனோட கனவுகள் இதுக்கு நேர் எதிர் திசையில, அதாவது கீழ்நோக்கி பயணிக்குது. கீழ்நோக்கியா? எப்படி? முதல் கனவுல பசுக்கள் நதியிலிருந்து வருது. பசுக்கள் ஒரு உயிர்ச்சக்தியோட குறியீடு. ஆனா ரெண்டாவது கனவுல வெறும் தானிய கதிர்கள். ம். உயிர் சக்தி குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா, உயிர் சக்தி படிப்படியா குறையறத காட்டுது. இதுல இன்னொரு விஷயம், எகிப்து அதாவது மித்சைன்ங்கிற எபிரேய வார்த்தைக்கு வரம்புகள் அல்லது கட்டுப்பாடுகள்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஓ, அப்படியா? அந்த பேருக்கே அப்படி ஒரு அர்த்தமா? இது ஆமா, பார்வனோட பார்வை இந்த உலகியல் வரம்புகளுக்குள்ள சிக்கிக்கிட்டதால அவனோட கனவுகளும் கீழ்நோக்கியே போகுது. அப்போ இது வெறும் நல்லது கெட்டதுங்கிற போராட்டம் இல்ல. ஒரு பார்வை விரிவடைது, இன்னொரு பார்வை சுருங்குது. இந்த ஆதாரங்கள் யோசேப்போட பயணத்தை மஷ்யாக் பென் யோசேப் என்பவரோட பணியோட இணைக்குதே. அது என்ன? கண்டிப்பா, யூத பாரம்பரியப்படி இரண்டு மேசியானி உருவங்கள் இருக்காங்க. கடைசியா வர்றவரு மஷியாக் பென் டேவிட். அவர் ஒரு ஆன்மீக அரசர். ஆனா அவருக்கு முன்னாடி வர்றவர் தான் மஷ்யாக் பென் யோசேப். ஆமா, இவரோட வேலை என்னன்னா இந்த உலக கட்டமைப்புகளை சரி செய்யறது. அதாவது யோசேப்போட முதல் கனவுல வர்ற தானிய கட்டுகளை ஒழுங்குபடுத்துற மாதிரி. உலகத்தை அடுத்த கட்ட ஆன்மீக விடுதலைக்கு தயார் பண்றது. சரியா சொன்னீங்க, அதுதான் இவரோட பணி. ஓ, அப்போ உலகத்தை சரி செய்யறது மொதப்படி, அப்புறம்தான் ஆன்மீக விடுதலை. இது நீங்க சொன்ன அந்த இரட்டை பார்வை, அதாவது இரட்டை பிரக்ஞைங்கிற கருத்தோட பொருந்துற மாதிரி இருக்கே. கரெக்டா சொன்னீங்க. இந்த ஆதாரங்கள்ல ஒரு அழகான வரி வருது. சொல்லுங்க. ஒரு யூதர் தானிய கட்டுகளோட வேலை செஞ்சாலும் அவரோட இதயம் நட்சத்திரங்களை கனவு காணும். வாவ், ரொம்ப ஆழமான வரி. இதுதான் அந்த இரட்டை பிரக்ஞை. அதாவது உலக வாழ்க்கையில அன்றாட வேலைகள்ல நாம இருந்தாலும் நம்மளோட உயர்ந்த ஆன்மீக நோக்கத்தை மறக்கக்கூடாது. இந்த ரெண்டு நினைவுகளையும் ஒன்னா வச்சுக்கிறது தான் இந்த உலகத்தையே மேல் நோக்கி உயர்த்த உதவுது. அதேதான். இந்த 7 வருஷ செழிப்பு, 7 வருஷ பஞ்சம்ங்கிற அமைப்பு யோசேப்புக்கு மட்டும் இல்லாம அவரோட அப்பா யாக்கோபின் வாழ்க்கையோட தொடர்பு படுத்துது. அது உண்மையா? ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு இணைப்பு. யோசேப்பு அனுபவிச்ச 7 ஆண்டுகள் செழிப்பு, 7 ஆண்டுகள் பஞ்சம் என்பது அவரோட தந்தை யாக்கோபு ராகேலுக்காகவும் லேயாவுக்காகவும் உழைச்ச 14 ஆண்டுகளை பிரதிபலிக்குது. ராகேல், லேயா, அது எப்படி? ராகேல் வெளிப்படையான அழகையும் செழிப்பையும் குறிக்கிறாங்க. லேயா அவங்க கண்கள் பலவீனமா இருந்ததால ஒரு மறைக்கப்பட்ட நிலையை குறிக்கிறாங்க. ஓ, செழிப்புக்கு பிறகு பஞ்சம் வர்ற மாதிரி. ஆமா, வெளிப்படையான ஆசீர்வாதங்களுக்கு பிறகு மறைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை வெளிக்கொண்டு வர ஒரு மறைத்தல் காலம், அதாவது ஒரு பஞ்சம் போன்ற காலம் தேவைப்படுது. அதனாலதான் யோசேப்பு பார்மோன் கிட்ட இது ஒரே கனவுதான்னு சொல்றாரா? அதாவது யாக்கோபின் தனிப்பட்ட போராட்டமும் யோசேப்பின் உலகளாவிய மீட்பு திட்டமும் அடிப்படையில ஒண்ணுதான அர்த்தமா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில வர்ற சவால்களும் உலகளவுல நடக்கிற மாற்றங்களும் ஒரே ஆன்மீக விதியால இணைக்கப்பட்டிருக்கு. ரெண்டுமே ஒரே திட்டத்தோட பாகம்தான். அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? யோசேப்பின் கதை வெறும் ஒரு சரித்திரம் இல்ல. அது ஒரு வழிகாட்டி.
ஆமா, நம்ம உலகியல் வாழ்க்கைய எப்படி ஒரு உயர்ந்த ஆன்மீக நோக்கத்தோட இணைக்கிறதுங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டி மாதிரி. தானிய கட்டுகள்ல ஆரம்பிச்சு நட்சத்திரங்கள் வரைக்கும் இந்த படைப்பை உயர்த்துறது தான் நோக்கம். ஆமா, இது நம்ம நேயர்களுக்காக ஒரு சிந்தனையை தூண்டட்டும். இந்த ஆதாரங்கள் ஒவ்வொரு இரக்கமும் ஒரு ஏற்றத்திற்காகவேங்கிற கருத்தை முன்வைக்குது. ம். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டம், போராட்டம் இல்ல பஞ்சம்னு நினைக்கிற தருணங்கள் ஒருவேளை ஒரு பெரிய செழிப்புக்கோ அல்லது வெளிப்பாட்டுக்கோ உங்களை தயார்படுத்துற ஒரு காலமா இருக்கலாம்னு நீங்க எப்பனா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு கீழ்நோக்கிய பாதை உண்மையில ஒரு பெரிய மேல்நோக்கிய பயணத்தோட ஒரு பகுதியா எப்படி இருக்க முடியும்? அது